ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். நான் வீட்டில் இருக்கும்போது எப்படிலாம் ஃபாலோ பண்ணுவேன்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பர்த்டே ஃபங்க்ஷன் போனதை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அதை இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னா ஹோம்மேடே கேக் ரெடி பண்ணிடுறாங்க. நமக்கு என்ன மாதிரி தீம் வேணுமோ அவங்கக்கிட்ட சொல்லிட்டோன்னா அதே மாதிரி தீமில் பாப்பாவோட ட்ரெஸ் கலருக்கு ஏற்றப்போல் செஞ்சு தந்துடுவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே செல்ஃபியில் இப்போ சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி செல்ஃபி மோட் அங்கே வச்சுருந்தாங்க ஸ்டாண்டு. அதில் எல்லாருமே போயிட்டு அவங்கவுங்க செல்லை கொடுத்துட்டு நம்ம ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கலாம். நாங்கள் ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணிவிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபங்க்ஷனில் பிரியாணி தான். ஸோ பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு வெள்ளிக்கிழமை வீட்டில் தான் செய்ய மாட்டோம். எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், ஃபங்க்ஷன் போகிறோன்னா நாங்கள் சாப்பிட்டு தான் வருவோம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு அந்த செல்ஃபி மோட் அந்த கேமரா இருக்குல்ல, சூப்பராக சுற்றி சுற்றி நம்மளை வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எடுத்தோம். ஸோ அந்த கேமரா எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதாவது நம்மளை சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கும்போது அழகாக இருந்தது. எப்பயும் போல் தயிர் பச்சடி, பிரியாணி, பிரெட் அல்வா அதுதான். நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சர்வேஷ்க்கு வச்ச சாப்பாடை நானும் என் தம்பியும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதாவது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுட்டோம். 7 o'clock பார்த்திங்கன்னா 2 நாளாக நம்ம ஏரியாவில் செம்ம பனியாக இருக்குது. காலையில் எழுந்துக்கவே முடியல, அவ்வளோ ஒரு பனியாக இருந்தது. நான் எப்போவுமே ஜன்னல் ஃபஸ்ட்டு திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நிலவாசல் ஓப்பன் பண்ணுவேன். அதனால் ஜன்னல் திறக்கும் போதே நல்ல கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப பனியாக இருந்தது. சரி வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே காலையில் எடுத்த வீடியோ தான் இது. சாட்டர்டே காலையிலேயே 7 o'clock பார்த்திங்கன்னா இவ்வளோ பனியாக இருந்தது. அந்த ரோடே தெரியல. நம்ம இங்கேருந்து பார்த்தா ரோட்டில் வண்டி போகிறதெல்லாம் தெரியும். அந்த ரோடு எதுவுமே தெரியல. அந்தளவுக்கு புகை மூட்டமாக இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது தெரியல. நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி தான் இருந்தது. அந்த கிரவுண்டு நான் காட்டுறேன் பாருங்களேன். அந்த கிரவுண்டு இங்கே பசுமாடுலாம் நிறைய படுத்துட்ருக்கோம். சாணம்லாம் இங்கே தான் படுக்குங்க. அந்த பனியாக இருக்கு இல்லையா, அதனால் புகை மூட்டமாக இருக்கும் சொல்லி இங்கே தான் நிறைய மாடுலாம் படுத்துட்ருக்கோமே. பார்த்தா அந்த கிரவுண்டு சுத்தமாக தெரியல, அப்படியே புகை மூட்டமாக இருக்குது. அந்த ரோடே தெரியல, அங்கே இருக்க ஆள் யாருமே தெரியல, அவ்வளோ ஒரு பனியாக இருந்தது. இந்த கிளைமேட்காக தான் நிறைய நமக்கு உடம்பு சரியாமல் கோல்டு, ஃபீவரு அடிக்கடி அதே ப்ராப்ளம் வருது. ஸோ எப்பயும் எழுந்து வாசல் தெளித்து தண்ணி தெளித்து கோலம் போட வருவேன் இல்லையா, அப்போ பார்க்கும்போது என்னடா நம்ம ஏரியாவில் இவ்வளோ பனி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தேன். அன்றைக்கி நான் சாட்டர்டே பசங்களுக்கு லீவுனா நான் ஷாப்புக்கு போக மாட்டேன். என்னை வீட்டில் என்னென்ன வேலை பண்ணலான்னு பிளான் பண்ணி செஞ்சு வச்சுக்குவேன். ஸோ அன்றைக்கி சீயக்காய்லாம் அரைச்சி வச்சுருந்தது. ரொம்ப நாளாக வெயில் அடித்தா காய வைக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அந்த சீக்காவெலாம் எடுத்து காய வச்சுட்டேன். இது நலங்கு மாவு, அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அதை தான் நான் காய வச்சு வச்சுருக்கேன். ஆரஞ்சு தோல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காய வைக்கிறேன். நல்லா காயணும். இது காய்ஞ்சால் தான் அரைக்க முடியும். நானும் இங்கே சில மிஷினில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அரைக்கிற மிஷினில் அரைக்க மாட்டாங்க. இந்த நலங்கு மாவு அரைக்கிற மிஷினில் தான் போய் அரைக்கணும். இந்த சீயக்காய் கெட்டு போகாது, ஆனால் வண்டு வச்சிரும் இல்லையா, அந்த வண்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் சொல்லிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நான் பாப்பாவுக்கு மோஸ்ட்லி இந்த சீயக்காய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் அம்மாலாம் கூட சீயக்காய் தான் நல்லாயிருக்கும் அந்த அப்படி சொல்லுவாங்க. இது அரப்புன்னு கூட சொல்லுவாங்க. இதில் நிறைய நான் செம்பருத்தி இலை, நெல்லிக்காய் அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் இதில் போட்டிருக்கேன். அதனால் இது நல்லாயிருக்கும். போட்டு தேய்ச்சி நீங்கள் குளித்ததுக்கப்புறமே முடியோட இது சாஃப்ட்னஸ் நல்லா பஃப்னு வரும். அதனால தான் சீயக்காவே நம்ம யூஸ் பண்ணோம். நான் ஷாம்பில் பாப்பாவுக்கு அவாய்ட் பண்ணிட்டேன். நான் மோஸ்ட்லி சீயக்காய் தான் யூஸ் பண்ணுவேன். இது காலியானால் திரும்பவும் நான் ரெடி பண்ணி அரைப்பேன். வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் நான் செஞ்சிட்ருப்பேன். காலையில் எந்த அளவுக்கு பனியாக இருந்ததோ இப்போ அந்த அளவுக்கு நல்ல வெயில் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா காய போட்டுட்டு ஈவினிங்காக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் காய போட்டுட்ருக்கேன். அப்போ இவங்க 2 பேருக்கு லீவுனா இவங்க இல்லை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. இவங்க எப்போவுமே என் கூட மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க ஸ்கூல் போயிட்டா நான் கடைக்கு போயிடுவேன். இல்லைனா ஈவினிங் நான் டியூஷன் எடுக்கிறேன். அதனால் நான் டியூஷனுக்கு பசங்க வருவாங்கன்னு போயிடுவேன். எல்லாமே கிட்ஸு, என் பசங்க ரேஞ்ச் என்ன படிக்கிறாங்களோ அந்த கிட்ஸுக்கு தான் நான் எடுக்கிறேன். ஒரு பெயிண்ட் எடுத்து காமிச்சல பிரஷ் எடுத்து டக்குனு வந்துட்டேன். நீ கட்டி வாங்க போறேன் என்கிட்ட பாரு. கராபுந்தி வைக்கலையே அவனுக்கு, தாத்தா இல்லையே, கராபுந்தி இல்லையே. அப்புறமா வானே தாத்தா சீயக்கா ஏந்திரு.
இப்போ வந்து இவளை வந்து என்ன சொன்னேன், இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கா, அதெல்லாம் நீ உடச்சி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நீ வந்து இதை பார்த்துட்டு வந்துருமா வேலை சொல்லியிருக்கேன். எதையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க சொன்னேன். ஏன்னா நான் கீழே இருந்தேன்னா இவங்க மேலே போயிட்டு என்ன பண்ணுவாங்க. நித்திய மல்லி கொடியில் வந்து பூ நிறைய பூக்கும். அப்பப்போ இதை வந்து நாங்கள் கட் பண்ணி விட்டோம்னாலே நல்லா பூ பூக்கும். இது கீழே இருந்து வருது கொடி. முருங்கை மரத்தில் இப்போ நிறைய பூ வச்சுருக்கு, நிறைய காய் வைக்கும். நான் நிறைய விலாகில் காமிச்சிருக்கேன், நிறைய காய் வைக்கும். இந்த மரத்தில் காய் சூப்பராக இருக்கும். இப்போ தான் நிறைய பூ வச்சுருக்கு, இதுக்கப்புறம் காய் வைக்கும் போது காட்டுறேன். இங்கே வந்து மணத்தக்காளி அத்தை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய மணத்தக்காளி கீரை மாடியில் இருக்குது. இந்த விதை அந்த குட்டி குட்டியாக இருக்கிற மணத்தக்காளி அது வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதில் நிறைய இருக்கும், குட்டி குட்டியாக அந்த தக்காளி நிறைய இருக்கும். அதை காய வச்சு நம்ம குழம்பு கூட போட்டுக்கலாம், காரக்குழம்புக்கெலாம் போடுவாங்க. பச்சை மிளகாவும் நம்ம விதை தூவி விட்டால் வளரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பச்சை மிளகா செடியில் குட்டி குட்டியாக நிறைய மிளகா விதையெல்லாம் நீங்கள் அப்படியே தூவி விட்டாலே போதுங்க, சூப்பராக படர்ந்து செடி வந்துடும். கீழே கூட நான் நிறைய மிளகா விதை போட்டு வச்சுருக்கேன். குண்டு மிளகா, நீட்டு மிளகா, இதெல்லாம் வந்து சும்மா வீட்டில் வந்து நமக்கே ஒரு 2 மிளகா செடியில் காய்ச்சா யூஸ் பண்ணிக்கலாம். தம்பி வந்து நிறைய மிளகா கிள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டான். புது ட்ரெஸ் எதுவுமே நான் கையில் தான் வாஷ் பண்ணுவேன், மிஷினில் எப்போவுமே போட மாட்டேன். மிஷின் ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன், இது முடிஞ்சதும் இதை திருப்பி துணியெல்லாம் காய போட்டு கையில் வந்து வீட்டில் இருக்கும் போது தான் இந்த கையில் துவைக்கிற துணியெல்லாம் துவைப்பேன், மற்ற நாள் துவைக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து ஹர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு அந்த துளசி, மருதாணி இலை, வேப்ப இலை எல்லாமே நான் போடுவேன், கொய்யா இலை எல்லாமே போடுவேன். அதை தான் போயிட்டு பறிக்கலான்னு போயிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் இங்கே போயிட்டு இங்கே நிறைய இருக்கும், அதனால் பறித்து எடுத்துகிட்டு வந்து வீட்டிலே வந்து நான் குழந்தைக்காக ஹேர் ஆயில் ரெடி பண்ணிவிடுவேன். நான் இதில் என்னெல்லாம் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில் இது எல்லாமே ஆட் பண்ணிக்குவேன். அப்போ தான் முடி வந்து நல்லா திக்காக இருக்கும், முடி கொட்டாது சொல்லிட்டு. அதுபோல் வெத்தலை இதெல்லாம் போடுறது சளி பிடிக்காமல் இருக்கும். கற்பூரவள்ளி வெத்தலைலாம் சளி பிடிக்காது. கருஞ்சீரகம், வெட்டி வேறு, அதுக்கப்புறம் ஜடாமன்சி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேம்பாலம் பட்டை, இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். எதெல்லாம் ஹர்ப்ஸோ எதெல்லாம் வேர்களோ அது எல்லாமே போடும்போது முடி நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இது போல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கோ நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வந்து காசு கொடுத்து நம்ம ஒரு சின்ன பாட்டில் 200 250 ரூபா கொடுத்து வாங்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டோம், எப்போவுமே எல்லார் வீட்லேயும் நல்லெண்ணெய் இருக்கும், கடலெண்ணெய், கேஸ்டர் ஆயில் எல்லாமே இருக்கும். ஸோ கேஸ்டர் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வேம்பாலம் பட்டை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கலரை சேஞ்ச் பண்ணும், அதை வந்து டெய்லி யூஸ்க்காக வச்சுக்குவேன். மற்றபடி இந்த தயாரிக்கிற எண்ணெயை வந்து வாரத்தில் ஒரு நாள் தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது, முடி நல்லா வளரும். நல்ல மண்டையில் அந்த இதெல்லாம் நல்லா ஊறிடும். ஆனால் நமக்கு அந்த பொடுகு, பேனு, இது வரைக்கும் பேனுன்றது எங்களுக்கு மொட்டை அடித்து இப்போ நான் வந்து 3 மொட்டை அடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் ஒரு பெயின் கூட எங்கள் தலையில் இல்லை. 4 வருஷமாக ஒரு பெயின் கூட இல்லாமல் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி பாப்பாவுக்கு ஒரு பெயின், ஒரு ஈர் எதுவுமே கிடையாது. தலை வந்து க்ளீனாக இருக்கும். வாரம் ட்வைஸ் நான் ஊற்றுவேன், தலைக்கு ஊற்றி விடுவேன். அது இல்லாமல் இந்த மாதிரி ஹேர் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தலைக்கு வாஷ் பண்ணும்போது ஸ்கூலில் இருந்து கூட ஒரு பெயின் கூட ஏற்றிட்டு வந்துடாதம்மா அப்படின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணுவேன் ஹேரை. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய ஹெல்த்து, நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா, நல்லா சாப்பிட்டாலே முடி கொட்டாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கருவேப்பிலை என்ன பண்ணணும், நிறைய சாப்பாட்டில் கலந்து கொடுக்கணும். பொடியாக கொடுத்துட்டோம்னா அந்த கருவேப்பிலை சாப்பிட்டாலே முடி கொட்டாது. மோஸ்ட்லி வெறும் தேங்காய் எண்ணெயில் நிறைய கருவேப்பிலையை போட்டு கொதிக்க வச்சிங்கனாலே க்ரீன் கலர் ஆகிடும். அந்த எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணாலே நமக்கு கருப்பாக இருக்கும் முடின்னு. இந்த வேம்பாலம் பட்டை வந்து நான் டெய்லி யூஸ்க்கு சும்மா 2 சொட்டு எண்ணெய் வச்சு தலைவாருவோம்ல, அதுக்காக வேம்பாலம் பட்டை தேங்காய் எண்ணெயில் போட்டு அதை வெயிலில் கொண்டு போய் நீங்கள் வச்சிடணும். வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. எப்போவுமே எண்ணெயை வந்து ரீஹீட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அதுதான் தப்பு. ஒரு வாட்டி தேங்காய் எண்ணெய் காய்ச்சிடுமா அவ்வளோதான். நான் வந்து ரொம்ப கொதிக்க விட மாட்டேன். ஒரு கொதி வந்ததோ அதில் அந்த ஹர்ப்ஸ்லாம் போட்டு ஆஃப் பண்ணி விட்டுருவேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நான் எடுத்து இதை ஃபில்டர் பண்ணி ஊற்றி வைப்பேன். இதில் இந்த கருஞ்சீரகம், வெட்டி வேறு, ஜடாமன்சி என்னென்ன வேர்லாம் போடணுமோ அதெல்லாம் போடும்போது முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக எல்லாத்தையும் போட்டு நல்லா ரெடி பண்ணி ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு கூட நீங்கள் ஈவினிங் ஃபில்டர் பண்ணி இதை ஊற்றி வச்சுக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும். இதை வந்து பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே இந்த வெயில் காலம் வந்தால் மட்டும் நான் ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் நிறைய பண்ணுவேன். ஹேர் பேக் நிறைய போடுவேன் பாப்பாவுக்கு. நிறைய முடி நான் மாதம் வெட்டி விட்டுருவேன், ஏன்னா மெயின்டைன் பண்ணவே முடியலன்ட்டு. ஸோ தலைக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் வச்சு தலை முழுக்க வச்சு கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். இல்லை நாளே கூட நீங்கள் இந்த மாதிரி தலையில் நிறைய எண்ணெய் வச்சு நல்ல பின்னல் போட்டு ரிப்பன் கட்டி விட்டுட்டு அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா முடி நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன், அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இவளுக்கு முடி நீளமாக இருக்குது, அவளுடைய பட்டெக்ஸ்க்கும் கொஞ்சம் மேலே இருக்கும், அதனால் கட் பண்ணி விட்டுருவேன். அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவேன். மாதம் அமாவாசையில் கட் பண்ணி விட்டுருவேன் நான். இந்த மாதிரி இந்த வேம்பாலம் போட்ட எண்ணெய் பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். வெயிலில் வச்சாலே எண்ணெய் கெட்டு போகாது. நீங்கள் எந்த எண்ணெய் ரெடி பண்ணாலுமே அந்த எண்ணெயை வந்து எடுத்துகிட்டு போய் வெயிலில் ஒரு நாள் வச்சிட்டிங்கன்னா போதும், அதில் வந்து கெட்டு போகிற ஸ்மெல் வராது, கெட்டு போகாது. அது போல் தான் நான் எப்போவுமே வைப்பேன், வெயிலில் வச்சுடுவேன். ரீஹீட் பண்ணக்கூடாது.
ஸோ இன்றைக்கி வீட்டில் இருந்தேன்னா இந்த வேலையை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேனே, இதுக்கே எனக்கு டைம் சரியாக இருக்கும். ஸோ இந்த எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு ஈவினிங் வந்து இட்லி பொடி பாப்பாக்காக ரெடி பண்ணேன். பசங்களுக்கு எப்போவுமே ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. நான் எப்படி பண்ணுவேன்னா, 1 டம்ளர் கடலப்பருப்புனா 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெள்ளை எள்ளு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயம், இது உப்பு, இதெல்லாம் வச்சு நல்லா வறுத்துட்டு லோ ஃப்ளேமில் 1 பை 1 வறுத்து அது கூட வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுட்டோம். உளுந்து வந்து நல்லா வாசனை வரும்போது நீங்கள் இறக்கிடலாம். ஸோ இதை நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சி அதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். சுட சுட போடக்கூடாது, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு அந்த கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நான் மிளகா கம்மியாக போட்டிருக்கேன், ஏன்னா பசங்களுக்கு மோஸ்ட்லி இட்லி தோசை கொடுக்கறதுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிளகா போட்டிருக்கேன். இதே நம்ம பெரியவங்களுக்குனா இன்னும் நிறைய கருவேப்பிலை போட்டு நிறைய மிளகா போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்னோடய இந்த ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கேன்னா காலையிலேருந்து இந்த மாதிரி யோசித்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் டெய்லி ரொட்டீனாக நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். பட் எக்ஸ்ட்ராவாக என்ன மாதிரி வேலைலாம் செஞ்சு வச்சுக்கலாம். நல்ல வெயில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் தோல் உரித்து எடுத்துகிட்டு போய் பூண்டை நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து தோல் உரித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டைம் வந்து நமுத்து போயிடும் எல்லா பொருளுமே. அப்போ என்ன பண்ணுவேன், இந்த காஞ்ச மிளகாலாம் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வெயிலில் வச்சு காய வச்சு நல்லா மொடன்னு காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுவேன். ஆயிலெலாம் அந்த மாதிரி தான், ஹெர்பல் ஹேர் ஆயிலெலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சு 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்து தலையில் தடவிக்கோங்க. திரும்பவும் சூடு பண்ணாதீங்க, அதோடைய பவர் போய்டும்னு சொல்லுவாங்க. நான் இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டேன். இது வந்து க்ரீன் கலரில் இருக்கா, அது வந்து ரெட் கலரில் இருக்கும். அந்த ரெட் கலர் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். க்ரீன் கலர் வந்து வாரம் தலையில் ஃபுல்லாக எண்ணெய் வச்சு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போ அப்படியே கையோடு இட்லி பொடியும் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் தான். நான் மோஸ்ட்லி வந்து வேஸ்ட்டாக டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணுற மாதிரி தான் யோசிப்பேன். நீங்கள் எப்போ ஃபோன் பார்ப்பீங்க, என்ன மாதிரிலாம் பார்ப்பீங்கன்னா, நான் ஃபோன் வந்து காதில் ப்ளூடூத் போட்டுன்னு எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அந்த வீடியோ வச்சு அப்படியே கேட்டுக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன், ஒரு வேலையும் முடிச்சிருவேன். அப்படியே பார்த்துக்கிட்டே செய்வேன், கேட்டுக்கிட்டே செய்வேன், ஆனால் வேலையை முடிச்சிருவேன். பசங்க இதுக்கு மட்டும் ஃபோன் எடுக்கவே மாட்டேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து இந்த இட்லி பொடியில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நம்ம நெய் உருக்கி ஊற்றி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்ட்டாங்க, காரமே இல்லைன்ட்டாங்க. மறுநாள் சண்டே வந்து காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பனி. அதுவும் 7:30க்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா சுத்தமாக அந்த ஆப்போசிட்டில் இருக்க வீடு கூட தெரில, எதுவுமே தெரியல, ரோடே எங்கே இருக்குதுன்னு தெரில, அந்தளவுக்கு ஒரு பனிமூட்டமாக இருந்தது. நானும் என் பையனும் எழுந்து வந்து சண்டேனா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துப்போம். பார்த்திங்கன்னா எவ்வளோ பனி பாருங்களேன், அப்படியே ஸ்னோ வேர்ல்டு மாதிரி, ஏதோ ஊட்டியில் இருக்க மாதிரியோ காஷ்மீர் குளிரில் நடுங்கிற மாதிரி இருக்குது. பாவம் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க டாகு கவுலாம் பார்த்திங்கன்னா தான் ரொம்ப பாவமாக இருக்கும். அந்த பனியில் இதுங்களாம் எங்கே போய் படுத்துருக்குங்கன்னே தெரில. நாங்கள் வந்ததோ அந்த குட்டி டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பவுமே சாப்பாடெல்லாம் வைப்போம் சொல்லலை, நாங்களை பார்த்ததும் ஓடி வருது. சண்டே அன்னைக்கு என்ன லஞ்ச்னா, மேலே அத்தை பிரியாணி 65 செஞ்சுருந்தாங்க. நான் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ குழம்பு வச்சுட்டேன், தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி குழம்பு மாதிரி வச்சுட்டேன். அப்புறம் காடை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். சாதம் வடிச்சிட்டு காடை ஃப்ரை பண்ணிட்டு சிக்கன் வந்து குழம்பா வச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணி குழம்பாவே வச்சேன், ஏன்னா எனக்கு அது ரொம்ப நாள் ஆகுது. முருங்கைக்காலாம் போட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த மாதிரி செஞ்சுட்டு காடை வந்து 65 மாதிரி செஞ்சுட்டோம். அந்த ஈரல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட எடுத்து தனியாக நான் 65 மாதிரி பொரிச்சிட்டேன். சண்டே வந்து இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. அப்படியே லஞ்சையும் வந்து முடிச்சுட்டு சாப்பிட்டு நான் இந்த வாரம் ஈவினிங் நான் போல் சந்தைக்கு ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிட்டு காய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் அவங்க 2 பேருமே எடுத்து வைக்கிறேன்னாங்க. காலையிலேருந்தே நிறைய வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் சரி காய் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடா சொன்னேன். என் தம்பி அவங்களும் சேர்ந்து எடுத்து வச்சுட்டாங்க. இந்த வாரம் என்ன காய் வாங்கிட்டு வந்தாருன்னா அவரைக்காய், அதுக்கடுத்து வந்து வெங்காயம், தக்காளி, பூவு, கேரட்டு, அதுக்கப்புறம் அந்த சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய், காலிஃப்ளவரு, வாழைப்பழம் எப்போவுமே வாங்குவோம் இல்லையா, அதே போல் தான். அவர் போனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வருவார். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். பச்சை மிளகா அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அப்படியே வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த மரகத ராஜாவா அந்த படம் போட்டு பார்த்துட்டு இருந்தோம் சண்டே அன்னைக்கு. வாரம் ஒரு புது படம் போட்டு பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு இப்படி தான் போவோம் எங்கள் சண்டே. நான் லாஸ்ட் விலாகில் சொன்னேன், இங்கே பாருங்கள் காக்கெல்லாம் எங்கள் மாமனாருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் காலையில் சீக்கிரமாக எழுந்து போய் மாடியில் இவங்களை ஷூட் பண்ணுறதுக்காக போனேன். ஒரு நிறைய காக்கா இருக்கோ சொன்னால சுற்றி எவ்வளோ காக்கா உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. அவர் மாடிக்கு போயிட்டு காரா பூந்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போவார், டீ குடிக்க போவார். மேலே பார்த்தீங்கன்னா லைனாக உட்காந்துட்ருக்காங்க. அதை பாருங்கள், அவர் வந்து காரா பூந்தியை வச்சு அங்கங்கே மாடி ஃபுல்லாக வச்சு விட்ருவார். மாதம் இவங்களுக்காகவே காரா பூந்தி 2 கிலோ வாங்குவார். வாங்கி இவங்களுக்கு வச்சாதான் அவங்க போவாங்களே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த டைம் எடுத்த கலெக்ஷன்ஸ் தான் இந்த saree. திரும்பவும் காதி காட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், திரும்பவும் சேல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 saree கிட்ட நான் சோல்ட் அவுட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய், தேங்க்யூ.